மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான முதற்கட்ட பயிற்சி தொடங்கியுள்ளது. இதில் சர்வதேச வீரர்களுடன் தமிழ்நாடு வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் முதல் முறையாக ஆசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், சீனா உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 12 வீரர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த மாதிரி ஏசியன் காம்படிஷன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது. அதனால இந்தியாவில் மேப்ல இப்போ சர்ஃபிங்காக இருக்கு. லாஸ்ட் இயர் கூட மால்தீவ்ஸ் இந்தியன் டீம் போனாங்க. அப்போ எல்லாம் இந்தியா சர்ஃபிங்கே பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் சர்ஃபிங் மட்டும் பண்ணல, நிறைய டீம் பீட் பண்ண, சைனா பீட் பண்ண, ஜப்பான், அதனால நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. இப்போ தெரியும் இந்தியன் டீம் எவ்வளோ ஸ்ட்ராங். போட்டிக்கு முன்பு கடலின் அலைத்தன்மை, காற்றின் வேகம் உள்ளிட்டவற்றை அடையாளம் காண சீறிவரும் அலைகளில் வீரர்கள் சறுக்கி முதற்கட்ட பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பதால் இந்த தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஈரோடு மாநகராட்சியில் புதிதாக விதிக்கப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வலியுறுத்தி மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் நாகரத்னம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சியில் புதிதாக விதிக்கப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழக அரசுக்கு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதேபோல மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டு வரும் குப்பை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். 4 மாதமாக வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். அதாவது எல்லா மாநகராட்சியோட நம்ம ஈரோடு மாநகராட்சி வரி அதிகமாக இருக்குது. அது 60 மாமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இது 4 மாதம் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் இருப்பதால் பொதுமக்களுக்கு பல இடங்களில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறியும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மங்குடி பகுதியில் உள்ள அபாயகரமான வளைவில் பைக்கில் அதிவேகமாக வந்த இளைஞர் வாகனத்தில் மோதி படுகாயமடைந்தார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தமிழக கேரள எல்லையை அடுத்த பாரசாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜினோ. தனது நண்பரின் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஜினோ மங்குடி பகுதியில் வந்தபோது பைக் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்புறத்தில் பயங்கரமாக மோதியது. வீசப்பட்ட ஜினோ தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் படுகாயமடைந்தார். அவர் வந்த பைக் சாலையில் விழுந்த வேகத்தில் புகை வெளியேறியது. காயமடைந்த ஜினோ நெய்யாற்றின் கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய தேர் என்ற சிறப்பை பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேர். ஆடிப்பூரத்தை ஒட்டி நடைபெற்ற ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தேரை இழுக்க 7 வடங்கள் இணைக்கப்பட்ட நிலையில் அதில் 2 வடங்கள் பிரத்யேகமாக பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டதால் பெண்கள் அதிகளவில் தேரை இழுத்து வழிபட்டனர். 4 ரத வீதிகளில் தேர் வலம் வந்த நிலையில் கோவிந்தா கோபாலா முழக்கம் விண்ணை முட்டியது. 96 அடி உயரம் கொண்ட தேரில் ராமாயணம், மகாபாரத சிற்பங்கள், ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்று சிற்பங்கள் உள்ளிட்டவை செதுக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சேலம் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் எலிகள் துள்ளி குதித்து விளையாடிய காட்சிகளே இவை. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தலைமை மருத்துவமனையாக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். ஏராளமானோர் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனைக்குள் எலித்தொல்லை அதிகரித்திருப்பதாக நோயாளிகள் புகார் கூறி வருகின்றனர். நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் உள்நோயாளிகள் வைத்திருக்கக்கூடிய உடைமைகளின் மீது எலிகள் ஏறி குதித்து விளையாடிய வீடியோ வெளியாகி உள்ளது.
நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களையும் விட்டு வைக்காமல் எலிகள் தின்பது வாடிக்கையாக்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் எலிகள் தொல்லையை கட்டுப்படுத்த நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓபிஎஸ் அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யாரு? தர்ம யுத்தத்துக்கு யாரு காரணம்? தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யாரு காரணம்? மீண்டும் அதிமுக இணைக்க முயற்சி செய்தது யாரு? முடியலன்னு சொன்ன உடனே இப்ப அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக. பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. அதுதான் இப்ப ஓபிஎஸ் கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க பிரதமர் நரேந்திர மோடி நேரம் ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அளித்த விளக்கம் தான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை பிரதமர் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்றது குறித்து ராஜேந்திர பாலாஜியின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். அரியலூர்ல நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று பலமானது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று வணிக வரித்துறை அலுவலராக தேர்வாகியுள்ளார். வேலங்குடி கிராமத்தை சேர்ந்த வர்ஷா ஒரு வயதிலேயே பெற்றோரை இழந்தார். 90% பார்வை குறைபாடு கொண்ட வர்ஷா தனது பாட்டி, அத்தைகள், சித்தப்பா உள்ளிட்ட உறவுகளின் அரவணைப்பிலேயே வளர்ந்துள்ளார். மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் படித்த வர்ஷா உதவியாளர் மூலம் குரூப் 2 தேர்வு எழுதினார். தனது முதல் முயற்சியிலேயே குரூப் 2 தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் தரவரிசையில் முதலிடமும் ஒட்டுமொத்த தரவரிசையில் 771வது இடமும் பிடித்துள்ளார் வர்ஷா. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அப்போ தான் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலும் வெளில வரும். அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே நினச்சிட்டு இல்லாமல் நம்மளோட பொட்டென்ஷியலை வெளில காமிக்கணும் அப்படின்னு நினச்சாதான் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்ததுனால தான் எனக்கு இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ என்னோட எய்ம் IAS தான். இதுக்கப்புறமும் நான் UPSC ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக IAS ஆவேன் அப்படின்றதுல. தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிய வர்ஷாவின் கனவு இத்தோடு நின்றுவிடவில்லை. IAS ஆக வேண்டும் என்ற தனது கனவை நோக்கி பயணிப்பேன் என்று கூறும் வர்ஷாவின் தன்னம்பிக்கை பலரின் நம்பிக்கையை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது.